சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற கிராஸ் டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட உங்களை வரவேற்கிறேன். கடந்த நாட்களிலே நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 7வது வசனத்தின் அடிப்படையில் தொடர்ந்து நாம் காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். வசனம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்தில் 7 திருச்சபைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அதில் 2 வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது. ஒன்று, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். 2, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. திரும்ப திரும்ப வரும், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அப்படின்னா ஜெயம் கொள்ளாதவனுக்கு நோ பிளெஸிங். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்து எல்லா ஆசீர்வாதங்களையும் சம்பாதித்து வைத்து விட்டார். எபேசியர் 1:3 அடிப்படையில் இப்போ சம்பாதித்து வைத்த ஆசீர்வாதங்களை இந்த பூமியில் சுதந்திரிக்கணும், அதை அனுபவிக்கணும். ஆவிக்குரிய பிரகாரமாக செஞ்சு முடிச்சாச்சு, அனுபவ ரீதியில் வரணும். அதுக்கு வேதம் சிம்பிளாக சொல்லுது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். இது மட்டும் இல்லை, அநேக சொத்தியங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வது. ஏற்கனவே பல சீரீஸில் பார்த்துருக்குறோம். நம்ம ஒரு போராட்ட களத்துக்குள்ளே இருக்கிறோம். யாரோடு போராட்டம்? மாமியாரோடும், மருமகளோடும், அம்மாவோடும், அப்பாவோடும், அண்ணனோடும், தம்பியோடும், மாமனோடும், மச்சானோடும், நண்பர்களோடும், எந்த நபரோடும் நமக்கு போராட்டம் கிடையாது. நமக்கு எதிராளின்னா ஒரே ஒருவன் தான். அவனை வேதம் சொல்லுகிறது, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். அதைத்தான் எபேசியர் 6வது அதிகாரத்தின் அடிப்படையில் நம்ம தியானித்து வருகிறோம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார் லோகாதிபதிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அசுத்தாவிகள் தான் மனிதனுக்குள் புகுந்து கிரியை செய்கிறது. ஸோ மனிதர்களை மேலே நம்ம கோவப்படக்கூடாது. அந்த பிசாசு கிரியைகளை ஜெயிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு வேதம் அந்த எபேசியர் 6ல் 2 காரியங்களை பதிவு செய்து வைத்திருக்கிறது. ஒன்று 6:10, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்படுங்கள். இதை நாம் தியானிக்கலை, பின்னாட்களை தியானிப்போம். அடுத்த வசனம் சொல்லுது, ஸோ தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தீங்கு நாளில் சகலத்தையும் செய்து முடித்தவர்களை நிற்க, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவராகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். ஸோ தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தான் தியானித்து வருகிறோம். கடைசியாக எபேசியர் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை தியானித்து வருகிறோம். பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாக விசுவாசம்னு கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ஸோ விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வைக்கும். விசுவாசம் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வைக்கும். கடந்த நாட்களில் சொன்னேன், விசுவாசம் ஒரு ஆவிக்குரிய சட்டம். ஃபெய்த் இஸ் எ லா. அது ஒரு சட்டம். அதை மீறி ஆண்டவரால் எதை செய்ய முடியாது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஐயா, என் வாழ்க்கை எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டுச்சு, எல்லா பக்கமும் எனக்கு கதவு அடைக்கப்பட்டுச்சு, எனக்கு சான்ஸே இல்லை நான் முன்னேறுவதற்கு, என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் என்பதற்கு, எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வரும் என்பதற்கு, என் வாழ்க்கையில் கண்ணீர் மாறும் என்பதற்கு எந்த சான்ஸும் இல்லை அப்படின்னு யோசித்தீங்கன்னா, பைபிள் சொல்லுது, இல்லைப்பா உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. எதிர் அடிப்படையில் தெரியுமா? விசுவாசத்தினால உனக்கு பிழைப்பு இருக்கிறது. ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பிள்ளைகளுக்கும் விசுவாசத்தில் பிழைப்பு இருக்கிறது. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், பணத்தை கேட்கல, பொண்ணை கேட்கல, பொருளை கேட்கல, எதுவுமே கேட்கலங்க, அந்த இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கை வளமாய் மாறும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். விசுவாசம் என்றால் என்ன? இதைத்தான் தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு காரியங்களை பார்த்து கொண்டே வருகிறோம். நம்ம சுருக்கமான நேரத்தில் தியானிப்பதனால நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ண நமக்கு நேரம் இல்லை. கடந்த நாட்களில் நான் சொன்னேன், விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயத்தில் வாழ்வது. காணப்படாதவைகள் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள். ஸோ அந்த வாக்குத்தத்தங்கள் என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் 24 மணி நேரம் வாழணும். குழந்தையே இல்லைன்னா உன் பிள்ளைகளை காண்பாய் என்பது தேவனுடைய வாக்குத்தத்தம். 24 மணி நேரமும் பிள்ளைகளோடு வாழ்வதை பார்க்கணும், நினைக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். 24 மணி நேரம் அதைத்தான் பார்க்கணும், அதைத்தான் நினைக்கணும், அதை தான் வாயில் வச்சு தேங்க்ஸ் பண்ணணும். பண்ண உங்கள் சூழ்நிலைமை மாறும். இதே போல தான் கடன், கஷ்டம், பிள்ளைகளின் வாழ்வு, பொருளாதார, தொழில் எல்லாவற்றிலும் விசுவாசத்தை நாம்
செயல்படுத்த வேண்டும். விசுவாசம் காணப்படாத நிச்சயத்தில் வாழ்வதுதான் விசுவாசம். அதுக்கு ஒரு அருமையான வார்த்தை சொன்னேன் கடந்த நாட்களிலே. காணப்படுகிறதை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். அப்போ காணப்படுகிற கடன், காணப்படுகிற வியாதி, காணப்படுகிற கஷ்டம், நெருக்கம், போராட்டம், இதன் அடிப்படையில் வாழாமல் அந்த பிரச்சனைகளுக்குள்ள, காணப்படுகிற சூழ்நிலைகளுக்குள்ள காணப்படாதவர்கள் நிச்சயத்தில் வாழணும். காணப்படாதவை நோக்கி இருக்க வேண்டும். காணப்படாதவனுடைய வாக்கு தத்துவம் வார்த்தைகள். ஸோ அந்த வார்த்தைகளை 24 மணி நேரம் பார்க்கணும். உங்கள் கடன்லாம் அடைஞ்சி அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பதை பார்க்கணும். அதையே இரவு பகல் நினைக்கணும். ஆண்டவரே கடன்லாம் அடைச்சு அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க போகிறமைக்க நன்றின்னு சொல்லி ஆண்டவர் தூதிச்சுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோ கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். இன்றைக்கு தொடர்ந்து விசுவாசத்தை குறித்த காரியங்களை மறுபடி கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. விசுவாசம் ஒரு நபருக்குள் இருந்தால் அது 3 காரியங்கள் அவரிடத்தில் காணப்படும். விசுவாசம் இருந்தால் 3 காரியங்கள் அவரிடத்தில் காணப்படும். அதைத்தான் நான் இப்போது தியானிக்க போகிறோம். ஒவ்வொன்றாய் தியானிப்போம். விசுவாசம் ஒன்று நமக்குள் இருந்தால் அது என்ன செய்யும் அப்படின்னா 3 காரியங்களை அது வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். இந்த சத்தியத்துக்கு ஆதாரமாக நான் ஆபிரகாமை மையமாக வைத்து விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 51வது அதிகாரம் 1வது 2வது வசனத்திலே, நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியை நோக்கி பாருங்கள். அப்படி சொல்லிட்டு, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் தாயாகிய சாராளை நோக்கி பாருங்கள், அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து ஆஸ்வதித்து பெருக பண்ணினேன். வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியை நோக்கி பாருங்கள். ஆபிரகாமின் சரீரம் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை போல இருந்தது, வெறும் கற்பாறையாக இருந்தது. சாராளுடைய கர்ப்பம் தோண்டி தோண்டி பார்த்தாலும் தண்ணி வராத துறவின் குழியை போல இருந்தது. பிள்ளை பாக்கியம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் முதிர் வயதானார்கள், குழந்தை இல்லை. அவன் என்ன பண்ணா தெரியுமா? அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணுவதற்கு தேவனை ஆபிரகாமுக்குள்ள 3 காரியங்களை செய்தார். அதாவது விசுவாசத்தின் அடிப்படையில் அந்த விசுவாசம் 3 காரியங்களை செய்யும் என்று சொன்னேன். அது முதலாவதே சொல்லிவிடுகிறேன். விசுவாசம் பார்க்கும், விசுவாசம் பேசும், விசுவாசம் இரவு பகலா நினைக்கும். மறுபடியும் சொல்லுகிறேன், விசுவாசம் சிந்தையில் மாற்றத்தை உண்டு பண்ணும். நினைவுகள் விசுவாசம் நினைவுகளை மாற்றும். விசுவாசம் வார்த்தையை மாற்றும். விசுவாசம் பார்வையை மாற்றும். விசுவாசம் பார்க்கும், விசுவாசம் பேசும், விசுவாசம் நினைக்கும். அதைத்தான் நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். கர்த்தருடைய ஆவியினம் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு நாள் ஆபிரகாமும் தேவனும் பேசிக்கொண்டே செல்கிறார்கள். ஆபிரகாமுக்கும் தேவனுக்கு என்ன உறவு? சிநேகிதன், ஃப்ரெண்டு. நமக்கும் தேவனுக்கு பிள்ளை, அப்பா பிள்ளை உறவு. ஸோ நண்பர்கள் பேசிக்கொண்டே போகும்போது ஒரு நாள் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மகனே, உன் கர்ப்ப பிறப்பு உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான். உடனே ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்தான். ஏதாவது இருக்கு ஆண்டவர் உங்களுக்கு? கேஷுவலாக சொல்கிறேன், ஏதாவது இருக்குதா? 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? 90 வயதான சாராள் பிள்ளைக்கு பால் கொடுப்பான் எவன் சொல்லுவான்? அந்த சிச்சுவேஷனில் சொல்லாட்டாலும் அவனுக்குள்ள இந்த எண்ணம் மேலோங்கி இருந்தது. 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? 90 வயதான சாராள் பிள்ளைக்கு பால் கொடுப்பாள் என்று எவன் சொல்லுவான்? எவன் சொல்லுவான்? அப்படியப்பா சொல்கிற அப்படின்னு ஆபிரகாமை கையை பிடிச்சி வீட்டுக்கு வெளியே அழைச்சிட்டு வந்தார். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 15வது அதிகாரம் 5வது வசனம் என்ன சொன்னா தெரியுமா? வானத்தை, அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் எண்ணக்கூடுமானால் அவைகளை எண்ணு, உன் சந்ததி இவனமாயிருக்கும் என்று சொன்னார். முதலாவது தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்கு செஞ்ச முதல் காரியம் விசுவாசத்தில் இந்த 3 காணப்படும். 1, நட்சத்திரங்களை காண்பித்து அவன் சிந்தையை மாற்றினார், அவன் எண்ணங்களை மாற்றினார். அதுவரைக்கும் ஆபிரகாமுக்குள்ள என்ன சிந்தை மேலோங்கி இருந்தது? 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? 90 வயதான சாராள் பிள்ளைக்கு பால் கொடுப்பால் எவன் சொல்லுவான்? அவன் சர்ற செத்து போச்சு, மனைவி சாராள் கர்ப்ப செத்து போச்சு. இந்த ஆட்டிடியூடில், இந்த மனப்பான்மையில் இருந்த அவனை வெளியே அழைச்சிட்டு வந்து வானத்தை அண்ணாந்து பார்க்க வைத்து, நட்சத்திரங்களை காண்பித்து, நட்சத்திரங்கள் எல்லாம் உன் பிள்ளைகளா
இவ்வனமாக இருக்கும் என்று சொல்லி சிந்தையை மாற்றினார். அன்பு தேவ பிள்ளைகளே, நினைவுகள் நிலத்தில் விதைக்கப்படுகிற விதைக்கு சமமானது. நம்ம நினைவுகளும் வாயின் வார்த்தைகளும் நிலத்தில் விதைக்கிற விதைக்கு சமமானது. கடந்த சில வாரங்கள், நாட்கள், மாதங்கள், வருஷங்களுக்கு முன்னாடி எவைகளை விதைத்தோமோ அவைகளை தான் இன்றைக்கு அறுத்து கொண்டிருக்கிறோம். எதை நினைக்கிறோமோ அதுதான் வார்த்தையாகவே விதைக்கப்படும். நினைவுகளும் விதைதான், வார்த்தைகளும் விதைதான். நாம் உளுந்த விதைத்து நெல்லை அறுக்க முடியாது. கடந்த நாட்களில் வாயின் நினைவில் எதை நினைச்சோமோ அதுதான் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறது. வேத புத்தகத்தில் அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கிறது. நீதிமொழிகள் 23:7, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே இருக்கிறான். ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, ஒருவன் தன் இருதயத்தில் தன்னை பற்றி எப்படியெல்லாம் சிந்திக்கிறானோ நினைக்கிறானோ அப்படியெல்லாம் மாறிவிடுகிறான். எவ்வளோ அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க. இதுதான் ஒரு அருமையான தீர்க்க தரிசன வார்த்தை. ஏமாந்து போய் விடாதிருங்கள். தீர்க்க தரிசனம் ஏமாந்து போயிடாதீங்க. வேதம் சொல்லுது, மகனே மகளே, நீ உன்னை பற்றி, உன் பிள்ளையை பற்றி, உன் தொழிலை பற்றி, உன் சுகத்தை பற்றி, உன் நீடித்த ஆயுளை பற்றி என்ன நினைக்க போறையோ அது அப்படி நடக்கும். நாம் என்ன நினைக்கிறோம்? இருக்கிற கடனை, இருக்கிற கஷ்டத்தை, இருக்கிற குறைவை அதையே நினச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், வானத்தை அண்ணாந்துவார் என்று சொல்லி அவன் சிந்தையை மாற்றினார். ஐயா, இதுக்கு ஆதார வசனம் பைபிள் இருக்குதா? இருக்கு. ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 19வது வசனம், அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் சொத்து போனதையும், மறுபடியும் சொல்லுகிறேன், தன் சரீரம் சொத்து போனதையும் சாராளுடைய கர்ப்ப சொத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அதுக்கு முன்னாடி அவனுக்குள்ள 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளைக்கு பால் கொடுப்பாள் என்று எவன் சொல்லுவான்? என் லைஃபே முடிஞ்சது, எனக்கு சான்ஸே இல்லை, அவ்வளோதான். ஆனால் இங்கே பார்க்கிறோம், அவன் சொல்லுகிறான், தன் சரீரம் சொத்து போனதையும் சாராளுடைய கர்ப்ப சொத்து போனதையும் எண்ணாதிருந்தான். நினைக்கலங்க. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஜாஷுவாட்ட சொன்னார், மோசேக்கு அப்புறம் ஏறக்குறைய 30 லட்சம் ஜனங்களுக்கு பாஸ்டர் மோசே, அவன் காலத்துக்கு அப்புறம் ஜாஷுவா கையில் அந்த ஊழியத்தை கொடுக்கிறார். இந்த ஜாஷுவா பயந்து நடுங்கிறான். ஐயோ, இந்த ஜனங்கள்லாம் முரட்டாட்டமான ஜனங்கள், எப்படி நடத்த முடியும்? ஏன் சொல்ல யார் கேட்பான்னு சொல்லி அவன் திகைத்த பொழுது, எவ்வளோ சத்தியங்கள் பைபிள் இருக்குது. 2 காரியங்களை அவனுக்கு சொன்னார். ஒன்று, இரவும் பகலும் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் அவன் வாய் விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் அவைகளை தியானித்து கொண்டிருப்பாயாக, நினைத்து கொண்டிருப்பாயாக. ஸோ நினைவுகள் மிக மிக சக்தி வாய்ந்தது. நினைவுகள் நம்ம வாழ்க்கை தலைகளை புரட்டி போட்டுரும். அதனால தான் வேதம் சங்கீதம் 1 நம்ம எல்லாருக்கும் தெரியும், இரவும் பகலும் இந்த வேதத்தை தியானிக்கிற மனுஷன், நினைக்கிற மனுஷன், வாக்கு தத்தங்களை நினைக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்றைக்கு உள்ள சீரியஸாக முடிக்க போகிறேன். உங்கள் சிந்தையில் குழந்தை இல்லை, இதான் உங்கள் பிரச்சனை. உங்கள் சிந்தை விசுவாசம் என்ன செய்ய தெரியுமா? எண்ணங்களை மாற்றும். விசுவாசம் நினைவுகளை மாற்றும். உங்கள் நினைவு முழுவதும் பிள்ளைகளின் பிள்ளைகளாகவே இருக்கட்டும். ஐயோ, எனக்கு குழந்தைகளை நினைக்காதீங்க, ஐயோ என் கடன் அதை நினைக்காதீங்க, ஐயோ பிள்ளை கீழ்ப்படியில் அதை நினைக்காதீங்க. உன் பிள்ளைகள் எல்லாம், பிள்ளைகளை சமாதான பெரிதாக இருக்கும். உன் சந்ததி மேல் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசுவாத்தை ஊற்றுவேன். உங்கள் பிள்ளைகள் ஆசுவாதமாக இருப்பதை ராப்பகலாக நினைங்க. விசுவாசம் சிந்திக்கும். எதை சிந்திக்கும்? தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து ராப்பகலாக அதை நினைக்கும். பிரச்சனை நினைக்காது, குறைவை நினைக்காது, போராட்டத்தை நினைக்காது, வாக்குத்தத்தங்களை, வார்த்தையை நினைக்கும் ராப்பகலா. ஸோ இரவும் பகலும் உங்கள் எண்ணங்களில் பிள்ளைகளின் பிள்ளைகளாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து விட்டதை நினையுங்கள். கடன்லாம் அடைஞ்சு அநேக ஜாதி கடன் கொடுப்பதை சிந்திங்க, அதையே நினைங்க. நினைக்க அவன் இருத்து நினைவு எப்படி அவன் அப்படியே மாறிவிடுகிறான். தொடர்ந்து நாம் அடுத்த சீரீஸில் தியானிப்போம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம்ப்பா. விசுவாசம் ஆண்டவரே நினைக்கும், சிந்தையை மாற்றும். இரவு பகல வேதத்தை, வார்த்தையை ஆண்டவரே அது தியானிக்கும், சிந்திக்கும் என்று பார்த்தோம். ஆண்டவரே ஏசப்பா, உங்களுடைய எண்ணங்களும் மாறட்டும். உங்களுடைய வார்த்தைக்கு நேராய், வாக்கு தத்தங்களுக்கு நேராய் சிந்தைகள் மாறட்டும். இரவு பகல் அவைகளை நினைத்து துதித்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ அனுகிரகம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. பாஸ்டர் எஸ் ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.